நான் தெற்கு கரோலினாவின் கிரீன்வில்லே பகுதியைச் சேர்ந்தவன். சிறு வயதிலேயே என் தாய் எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறிவிட்டார். என் தந்தையோ 2 வேலைகளில் இருந்தார். அதனால் நான் என் தாத்தா பாட்டி கவனிப்பில் தான் வளர்ந்தேன். அதிக கட்டுப்பாடு உள்ள குடும்பம் அது. அதிக கடவுள் நம்பிக்கை உடையவர்களும் கூட. நான் கிறிஸ்தவத்தை விரும்பி என்னை அதனுடன் இணைத்துக் கொண்டவன். 12-13 வயதில் என்னை சர்ச்சின் இளைஞர் சேவைகளில் இணைத்துக் கொண்டேன். அப்போது எனக்கு 15 வயது இருக்கும். என் நெருங்கிய நண்பருக்கு 17 வயது இருக்கும். அவர் பாரம்பரியமிக்க பாப் ஜோன்ஸ் பல்கலைக்கழகத்தில் புத்தக ஆராய்ச்சி படிப்பில் சேர்ந்திருந்தார். அப்படி என்றால் என்னவென்றால், ஒரு நூலை எடுத்துக்கொண்டால் அது எங்கிருந்து வந்தது, யார் எழுதினார்கள் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்வது. ஒரு முறை அந்த நண்பர் கேட்டார், நீ பைபிளை படித்திருக்கிறாயா என்று. எனக்கு ஆச்சரியம். அதைத்தானே நாம் சர்ச்சுகளில் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, நான் கேட்பது நீ முழுமையாக பைபிளை படித்திருக்கிறாயா, முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை படித்திருக்கிறாயா என்பதுதான். நாங்கள் பைபிளை அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் படித்தவர்கள். பைபிளை முழுவதுமாக படித்தவர்கள் என்று எனக்கு தெரிந்து யாருமே கிடையாது. புரிந்தது, அதைத்தான் அவர் கேட்கிறார் என்று. அவர் தொடர்ந்து கேட்டார், பைபிள் இறைவனின் வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய நாம் அதை ஏன் முழுமையாக படிக்க முயற்சி செய்வதில்லை என்று. அவருடைய கேள்வி என்னை மிகவும் யோசிக்க வைத்து விட்டது. ஆம், அவர் கேட்பது நியாயம்தான். பிறகு அவர் கூறினார், நாம் ஏன் பைபிளை முழுமையாக படிக்க துவங்க கூடாது? சரி, முழுவதுமாக படித்து விடுவோம் என்று ஜெனசிஸ், தி ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்டில் இருந்து துவங்கினேன். அதிர்ச்சிகள் பல காத்திருந்தன. ஏற்றுக்கொள்ள முடியாத அதிர்ச்சிகள். நான் என் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாய் கொண்டிருந்த இறை தூதர்களா இவர்கள்? உதாரணத்துக்கு, நோவா அவர்கள் குடிகாரராக இருந்ததாக பைபிள் குறிப்பிடுகிறது. குறிப்பாக லூத் அவர்களை பற்றியும் டேவிட் அவர்களை பற்றியும் சொல்லப்பட்ட தகவல்கள் மிகவும் சென்சிட்டிவான தகவல்கள் என்பதால் அதை நாம் தவிர்த்து விடுகிறோம். இந்த இறை தூதர்களின் நல்ல தன்மைகளையே பாதிரியார்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே போய் படித்து பார்த்தால் என்னென்னவோ இருக்கின்றது. தீர்க்கதரிசிகள் இறைவனின் நற்செய்தியை கொண்டு வந்தவர்கள் அல்லவா? அவர்கள்தானே நமக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அவர்களைத்தானே நாம் வாழ்வியல் எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே அவர்களே பெரும் தவறு செய்பவர்களாக இருக்கிறார்களே. இதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி இவர்களை பார்த்து என் வாழ்வை நான் அமைத்துக் கொள்ள முடியும்? புரியவே இல்லை. மிகுந்த அதிர்ச்சி எனக்கு. ஓல்டு டெஸ்டமெண்ட் முழுவதும் இப்படி பல முரண்பாடுகள். என் பாஸ்டரிடம் சென்று கேட்டேன். அதே பதில்தான், புரோகிராம் செய்யப்பட்ட பதில். எல்லா பாஸ்டர்களும் சொல்லுவார்களே, இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், கடவுளை உள்ளூர உணர வேண்டும், கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. இதே பதில்தான். அதையேத்தான் அவரும் கூறினார். சரி, நீ நியூ டெஸ்டமெண்ட் படி, அதுதான் ஜீசஸ் அவர்களை பற்றி பேசுகிறது என்பதாக. சரி என்று நியூ டெஸ்டமெண்டை படிக்க ஆரம்பித்தேன். இங்கே துவக்கத்திலேயே குழப்பம். ஏனென்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஜான் என்று இவற்றை எழுதியவர்கள் யார் என்று யாருக்குமே தெரியாது. இப்போது மேலும் குழப்பம் எனக்கு. இயேசு அவர்கள் 3 பேரில் ஒருவர் என்றும் கடவுளின் மகன் என்றெல்லாம் நாம் சர்ச்சுகளில் படித்திருக்கிறோம் தானே. ஆனால் இங்கே நியூ டெஸ்டமெண்டில் இயேசு அவர்கள் அப்படியெல்லாம் எதுவுமே கூறவில்லையே. அது மட்டுமல்லாமல் ஓல்டு டெஸ்டமெண்ட் முழுவதும் ஒரே கடவுள் என்றுதானே இருக்கிறது. இது இன்னும் முரண்பாடாக அல்லவா இருக்கிறது. இப்போது மேலும் மேலும் குழப்பம் எனக்கு. மறுபடியும் பாஸ்டரிடம் சென்றேன். இந்த முறையும் அதே பதில்தான். இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ப வேண்டும், அவ்வளவுதான். பிறகு என் நண்பர் பைபிளை பற்றி நன்கு தெரிந்த தன் பேராசிரியர் ஒருவரிடம் என்னை அழைத்துச் சென்றார். அவர் கூறினார், இங்கே பாருங்கள், பைபிள் பல காலங்களில் பல பேரால் மாற்றப்பட்டு வந்துள்ளது. அதனால் இது பெர்ஃபெக்ட் புக் இல்லை. நம்பிக்கையால் தான் இந்த புத்தகம் பூரணப்படுத்தப்பட்டுள்ளது. இதை நம்பிக்கையால் தான் நம்புகிறார்கள். என்ன, இறைவன் நமக்கு அறிவை கொடுத்து அதை உபயோகப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுவானா? அதற்கு நம்மை சிந்திக்கும் திறன் இல்லாமலேயே படைத்திருக்கலாமே. என் பாட்டி என்னை முட்டாளாக வளர்க்கவில்லை. பல காலங்களில் மாற்றப்பட்ட ஒரு நூலை எப்படி நான் கடவுளின் வார்த்தையாக நம்ப முடியும்? இதை எப்படி வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயமாக எனக்கு இதில் உடன்பாடே இல்லை. 1982 வருடம் உள்ள மாடல் காரை ஒருவர் கொண்டு வந்து, நம்பு, இது லேட்டஸ்ட் மெர்சிடிஸ் கார், நீ நம்பிக்கையுடன் பார்த்தால் அது உனக்கு மெர்சிடிஸ் காராகவே தெரியும் என்று ஒருவர் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருந்தது எனக்கு. கிறிஸ்தவத்தை விட்டே வெளியேறினேன். சரி, பைபிளில் தான் பதில் இல்லை, மற்ற மதங்களில் தேடுவோம் என்று ஜூதாயிசம், ஹிந்துயிசம், புத்திசம், தாயோயிசம் என்று எல்லா இசத்திலும் தேடினேன். மற்ற மதத்துக்காரர்களை பார்க்கும் போது நான் அவர்களிடம் விளக்கமெல்லாம் கேட்க மாட்டேன், ஒரே ஒரு கேள்வியை தவிர. அது என்ன கேள்வி என்றால், உங்களிடம் உங்கள் மதம் பற்றிய புத்தகம் ஏதாவது இருக்கிறதா என்பது மட்டும்தான். ஏனென்றால் அவர்கள் பேசக்கூடாது, அவர்கள் புத்தகம்தான் பேச வேண்டும். அது மட்டுமல்லாமல், உங்கள் மதம் உண்மை என்றால் அதற்கு சான்றாக நீங்கள் எதையாவது எடுத்து வையுங்கள். இனியும் நம்பிக்கையால் தான் இது உண்மை என்பது போன்ற வாதங்களை நம்ப நான் தயாரில்லை. ஆதாரத்தை எடுத்து வையுங்கள் என்றேன்.
பகவத்கீதை முதற்கொண்டு பல நூல்களை படித்தேன். ஏன், மந்திரம் சூனியம் சம்பந்தப்பட்ட நூல்களை கூட படித்திருக்கின்றேன். அதில் கூட உண்மையை தேடி இருக்கிறேன். நான் பார்த்தவரை எல்லா புத்தகங்களிலேயும் கடவுளை பற்றிய நல்ல பல கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அவை ஒன்று கூட முழுமையாக அறிவுக்கு ஒத்து வரவில்லை. நான் இஸ்லாமை கணக்கிலேயே கொள்ளவில்லை. ஏனென்றால் இஸ்லாம் மிகச்சிறிதே அறியப்பட்ட காலம் அது. பலவித தேடல்களுக்கு பிறகு வெறுத்து போய்விட்டேன். 17 வயதிற்கும் கடவுளை பற்றிய தேடலை நிறுத்தியே விட்டேன். இறைவன் மீது எனக்கு மிகுந்த கோபம். நான் அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடுகிறேன். ஆனால் அவன் எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை. பின்னர் திசை மாறியது. பார்ட்டிகள், குடி என்று வாழ்க்கையே மாறியது. ஒரு நாள் நானும் என் நண்பரும் குடிபோதையில் கார் ஓட்டி சென்ற போது பெரும் விபத்து நடந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினேன். அப்போது ரோந்து வந்த அந்த அதிகாரி சொன்னார், உன் மூலமாக கடவுள் ஏதோ செய்ய நினைக்கிறார், அதனால் தான் நீ இப்போது உயிரோடு இருக்கிறாய் என்று. நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. வயதானவர் ஏதோ சொல்லுகிறார் என்று விட்டுவிட்டேன். நான் கடவுளை தேடினேன். அவன் எனக்கு உதவி புரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது? இது என்னுடைய தவறில்லையே. அதே போன்று மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் இந்த முறை துப்பாக்கி முனையில் நான் உயிர் தப்பினேன். இப்போது என்னுடைய பாட்டியும் அதே வார்த்தைகளைத்தான் சொன்னார், உன் மூலமாக கடவுள் ஏதோ செய்ய நினைக்கிறார் என்று. ஒரு முறை நான் நூலகத்தில் படித்துக் கொண்டிருந்த போது இஸ்லாமை பற்றிய ஒரு புத்தகம் கண்ணில் பட்டது. அதில் முஸ்லிம்கள் பாலைவனத்தில் இருக்கிற ஒரு பெட்டியின் உள்ளே வாழ்கிற அல்லாஹ் என்ற நிலா கடவுளைத்தான் வணங்குகின்றவர்கள். முஸ்லிம்கள் என்றாலே அரேபியர்கள் தான். பெண்களை அடிமையாக நடத்துகிறவர்கள். அது மட்டுமல்லாமல் முஸ்லிம் அல்லாத யாரை கண்டாலும் கொன்றுவிட அவர்களுக்கு அனுமதி உண்டு. அதற்கு பெயர் ஜிஹாத். அப்படி அவர்கள் செய்தால் அவர்களுக்கு சொர்க்கமும் 70 கன்னிகளும் கிடைப்பார்கள் என்று என்னென்னவோ இருந்தது. அவ்வளவுதான். அப்படியே அந்த புத்தகத்தை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். நல்ல வேளை தெற்கு கரோலினாவில் முஸ்லிம்கள் யாரையும் நான் பார்த்ததில்லை. பிறகு ஒரு முஸ்லிமை சந்தித்தேன். அவர் என்னுடன் பள்ளியில் படித்தவர் தான். ஆனால் அவர் முஸ்லிமாக இருப்பார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, அவர் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கர். முஸ்லிம்கள் என்றாலே அரேபியர்கள் என்றுதானே அந்த புத்தகத்தில் போட்டிருந்தது, அதனால்தான். 2வது காரணம், அவர்கள் பார்ட் டைம் போதை வியாபாரிகளாக இருப்பார்கள் என்று போட்டிருக்கவில்லை. ஒரு வெள்ளிக்கிழமை நண்பர்களுடன் மதங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த நண்பர் என் அருகில் வந்து இஸ்லாமை பற்றி தெரியுமா என்று கேட்டார். இஸ்லாமை பற்றி எல்லாம் எனக்கும் தெரியும் என்று நான் படித்ததை எல்லாம் கூறினேன். சோ இஸ்லாமை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று அவர் கேட்டார். நினைப்பதற்கு என்ன இருக்கிறது? நான் பார்த்த மதங்களிலேயே மோசமானது அதுதான் என்று சொன்னேன். உனக்கு தெரியுமா, நான் ஒரு முஸ்லிம் என்று அவர் சொன்னார். நீ ஆப்பிரிக்க அமெரிக்கன் அல்லவா என்று நான் கேட்டேன். ஆம், அதனால் என்ன என்று கேட்டார். முஸ்லிம்கள் என்றாலே அரேபியர்கள் தானே என்று நான் சொன்னேன். என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் அவர். இங்கே பார், நான் ஒரு நல்ல முஸ்லிம் அல்ல. ஆனால் எனக்கு உனக்கு சிலரை அறிமுகப்படுத்த முடியும். அவர்கள் உனக்கு இஸ்லாமை பற்றி தெளிவாக கூறுவார்கள். நான் இப்போது ஜும்மாவிற்கு போகிறேன், என்னுடன் நீயும் வா. ஜும்மா என்றால் என்ன என்று கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுகளில் நடக்குமே, அது போன்றுதான். ஆனால் என்ன, இங்கே நாற்காலிகள் கிடையாது, சிரிப்புகள் எல்லாம் கிடையாது என்று அவர் சொன்னார். எங்கே இருக்கிறது அந்த மசூதி என்று நான் கேட்டேன். அவர் சொன்ன அந்த இடம் என் தெருவில் தான் இருந்தது. அதற்கு பக்கத்தில் உள்ள சர்ச்சில் தான் நான் மிஷனரி பணிகளை செய்தேன். இத்தனை நாளா எனக்கு தெரியாது அங்கு மசூதி இருக்கிறது என்று. அவருடன் சென்றேன். பள்ளிக்கு வெளியே காத்திருந்தேன். உடனே போனவர்கள் அனைவரும் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் அரேபிய நாடுகளை சேர்ந்தவர்கள் போல இருந்தார்கள். அமெரிக்கர்களை காணவே முடியவில்லை, ஒரே ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கரை தவிர. அப்போது ஒருவர் வந்தார். அவர்தான் இமாம் என்று பிறகு தெரிந்தது. இமாம் என்றால் பள்ளியில் தொழுகை நடத்தக்கூடியவர். அருமையான மனிதர், பண்பாக பேசினார். என்னை உள்ளே அழைத்து சென்றார். அந்த ஹாலின் கடைசியில் ஒரு நாற்காலி கொடுத்து உட்கார சொன்னார். என் முன்னே பலரும் அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு பின்னாலோ ஒரு திரை. திரைக்கு அந்த பக்கம் பெண்கள் குரல் கேட்டது. நான் நடுவில் இருக்க என்னை சுற்றி முஸ்லிம்கள் இருந்தார்கள். என்னை வைத்து ஜிஹாத் செய்ய போகிறார்களோ என்று பயம் எனக்கு இருந்தது. பின்னர் இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பித்தார். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு என்று ஆரம்பித்தார். அவ்வளவுதான், பயம் அதிகரித்தது. அட கடவுளே, சரியா போச்சு, என்னை பார்த்துதான் பேசுகிறார், நிச்சயம் ஜிஹாத் தான் நடக்கப் போகிறது, வெளியேறி விடலாம் என்றாலும் என்னை சுற்றி மக்கள் இருந்தார்கள். அந்த இமாம் நல்ல மனிதர் மட்டுமல்ல, அறிவாளியும் கூட. ஆனால் எனக்காகவே நிகழ்த்தப்பட்ட ஒன்றாக எனக்கு தோன்றியது. இன்று வரை நன்கு நினைவிருக்கிறது அந்த உரை. என் உள்ளத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய ஒன்று அது. உரையின் தலைப்பு என்னவென்றால், இறைவன் யாரையும் மன்னிப்பான் இணை வைப்பவரை தவிர. அது மட்டுமல்லாமல் ஆபிரகாம், மோசஸ் என்ற பைபிளில் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை இறை தூதர்களின் பெயர்களையும் உச்சரித்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் எங்கிருந்து இதையெல்லாம் எடுத்தார்? உரை முடிந்தவுடன் எல்லாரும் எழுந்து வரிசையாக நிற்க ஆரம்பித்தார்கள். என்ன செய்ய போகிறீர்கள் என்று பக்கத்தில் உள்ளவரிடம் கேட்டேன். நாங்கள் தொழப்போகிறோம் என்றார். யாரை தொழப்போகிறீர்கள்? இறைவனை தொழப்போகிறோம் என்றார். எந்த இறைவன்? உலகில் உள்ள அத்தனையும் படைத்தானே, அவனைத்தான். பைபிளில் கூறப்படுகிறதே அந்த ஒரே இறைவனை.
என்னுடைய கடவுளைத்தான் இவர்களும் வணங்குகிறார்களா என்று எனக்கு புரிய ஆரம்பித்தது. தொழுகை ஆரம்பித்தது. குர்ஆனின் வசனங்கள் ஓதப்படுவது அழகாக இருந்தது. மனதை ஊடுருவியது. சஜிதா செய்தார்கள். இதுதானே நான் பல புத்தகங்களில் படித்தது. முஸ்லிம்களின் தொழுகை என்னை மிகவும் பாதித்தது. இது பிரார்த்தனை அல்ல. பிரார்த்தனை என்றால் கடவுளிடம் கேட்பது. ஆனால் இது வழிபாடு. இதுதான் நான் இத்தனை நாளா எதிர்பார்த்தது. தொழுகை முடிந்தது. எனக்கு என்னை பார்த்து மிக வெட்கமா இருந்தது. ஐ எம் ashamed of myself. மற்ற மதத்து நூல்களை எல்லாம் தெளிவாக ஆராய்ந்தவன். இஸ்லாமை பற்றி மட்டும் ஒரே ஒரு புத்தகத்தை வைத்து யூகித்து விட்டேனே. வெட்கமாயிருந்தது எனக்கு. தொழுகை முடிந்தவுடன் நேராக அந்த இமாமிடம் சென்றேன். முன்னர் அவரிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். பின்னர் அவர் என்னிடம் இஸ்லாத்தை பற்றி விளக்க முயற்சி செய்தார். நான் அவரிடம் சொன்னேன், இல்லை, எனக்கு விளக்கமெல்லாம் தேவையில்லை. உங்களிடம் உங்களுக்கென்று ஒரு புத்தகம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டேன். ஆம், இருக்கிறது. அதற்கு பெயர்தான் அல் குர்ஆன். ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எடுத்துக்கொண்டு சென்றேன். அன்று இரவே படிக்க தொடங்கினேன். முதல் அத்தியாயம் அல் ஃபாத்திஹா. பைபிளில் இருப்பது போன்று கடவுளை துதிக்கும் அழகான வார்த்தைகள். மேற்கொண்டு படிக்க ஆரம்பித்தேன். அதே பெயர்கள். ஆம், அதே இறை தூதர்கள் தான். ஆனால் பெரிய வித்தியாசம். இங்கே இந்த இறை தூதர்கள் தூதர்களுக்கு உண்டான தன்மையுடன் இருக்கின்றார்கள். அவர்கள் கொண்டு வந்த இறை செய்திற்கேற்ப வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் நான் பின்பற்றுவதற்குரிய தகுதியை கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக மனிதர்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம் இவர்கள். ஆர்வம் கூடிக்கொண்டே இருந்தது. இயேசு அவர்களை பற்றி என்ன கூறுகிறது இந்த புத்தகம் என்று படிக்க மிகுந்த ஆவலோடு இருந்தேன். ஆலு இம்ரான் போன்ற அத்தியாயங்களில் கூறப்பட்டிருந்த இயேசு அவர்களது வரலாறானது நான் இதுவரை நியூ டெஸ்டமெண்டில் படித்த கதைகளையெல்லாம் விட மிக அழகாக தெளிவாக இருந்தது. என் மனதில் இருந்த இயேசு இவர்தான். குர்ஆனை 3 நாட்களிலேயே நான் படித்து முடித்து விட்டேன். ஆனால் முதல் இரவிலேயே ஆலு இம்ரான் என்ற அத்தியாயத்தை படித்த போதே என் மனதை இந்த புத்தகத்திற்கு நான் அர்ப்பணித்து விட்டேன். முஸ்லிம்கள் என்றால் யார், எப்படி முஸ்லிம் ஆவது என்று கூட அப்போது சரியாக எனக்கு புரிந்திருக்கவில்லை. ஆனால் இதை பின்பற்றுபவர்கள் போல நானும் ஆக வேண்டும். இந்த புத்தகத்தில் இருக்கும் இறை தூதர்களை போலத்தான் நானும் வாழ வேண்டும். இந்த புத்தகம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இது தவறென்றால் சோதனைக்கு வையுங்கள், இது தவறென்றால் இது போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று சவால் விடும் இது போன்ற ஒன்றை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. கடவுளை பற்றி அனைத்து விளக்கங்களும் அர்த்தமுள்ளதாக, லாஜிக்காக இருந்தன. குர்ஆனின் போதனைகள் நேரடியானவை, நேர்மையானவை. அந்த இரவு என் மனதை முழுவதுமாக இஸ்லாத்திற்கு அர்ப்பணித்து விட்டேன். அழுது கொண்டே இருந்தேன். உண்மையை தேடி அலைந்து கொண்டிருந்தவன் நான். எங்கெல்லாமோ அலைந்து திரிந்தவன். ஆனால் அதுவோ என் தெருவிலேயே, என் அருகிலேயே இருந்திருக்கிறது. திங்கட்கிழமை அந்த பள்ளிக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க போனேன். அது மட்டுமல்லாமல் இத்தனை நாளாய் நீங்கள் எல்லாம் எங்கிருந்தீர்கள் என்றும் கேட்க வேண்டும் என்று போனேன். ஆனால் பள்ளியோ பூட்டி இருந்தது. ஜும்மா மற்றும் இஷா தொழுகைக்கு மட்டும்தான் திறப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. பின்னர் அடுத்த ஜும்மாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். இங்கு என் கதையை கூறுவதற்கு முக்கிய காரணம், என்னை போல எத்தனை பேர் இந்த உலகத்தில் உண்மையை தேடி அலைகின்றனர் என்று பாருங்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 1998ஆம் ஆண்டு மட்டுமே லட்சக்கணக்கில் இருந்திருக்க வேண்டும். அமெரிக்கா முழுவதும், கலிபோர்னியாவில், நியூயார்க்கில் என்று எங்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை போல் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதனால் தயவு செய்து உங்களுடன் இஸ்லாம் என்ற உண்மையை மறைத்து வைத்துக் கொள்ளாதீர்கள். என்னை போல பலருக்கும் அது தேவைப்படுகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்மிடம் தீர்வு உண்டு. இதை புரிந்து கொள்ளுங்கள். என் நண்பர் ஒருவர் தீவிரமான நோயால் பாதிக்கப்பட்டு அதை தீர்க்கக்கூடிய மருந்து எனக்கு கிடைத்து பிறகு அதை நான் அவனிடம் கொடுக்காமல் மறைத்து வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? அதைத்தான் நம்மில் பலரும் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி பலரும் இணை வைத்தல் என்ற தீவிர நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அறிகுறிகள் இல்லாத நோய் அது. நம்மிடம் அதற்கு இஸ்லாம் என்ற மருந்து இருந்தும் நாம் அதை மறைக்கிறோம், கொடுக்க மறுக்கிறோம். இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாமலேயே இறக்கின்றனர். அழைப்பு பணியை பல வழிகளில் செய்யலாம். நம் அனைவராலும் முடிகின்ற ஒன்று என்றால் அது நாம் முஸ்லிமாக வாழ்ந்து காட்டுவதுதான். ஆம், அது ஒரு மிக சிறந்த அழைப்பு பணி. நீங்கள் முஸ்லிம் என்பதை மறைக்காதீர்கள். ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் நற்பண்புகளுக்கு இஸ்லாம் தான் காரணம் என்று தெளிவாக புரிய வையுங்கள். என்னுடைய முக்கிய அழைப்பு பணிகளில் ஒன்று என்றால் அது டிவிடி ப்ராஜெக்ட் தான். அமெரிக்காவில் உள்ள எவரும் இஸ்லாமை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது. இஸ்லாமை பற்றிய தகவல்களை டிவிடிக்களில் பதிவு செய்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக டிவிடிக்களை பலரும் பார்ப்பார்கள். இப்போது புளோரிடா பகுதியில் என் கவனத்தை செலுத்தி வருகின்றேன். 100 டிவிடிக்கள் தயாரிக்கிறோம் என்றால் அதில் 25ஐ முஸ்லிம்கள் வாங்க கொடுப்போம். ஏனென்றால் அவர்களும் தங்களை அழைப்பு பணியில் இணைத்துக் கொண்டது போல் ஆகிவிடும்.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த செயல் திட்டத்தால் மாதம் 20 இஸ்லாத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். நான் என் கதையை பொழுதுபோக்குக்காக சொல்லுவதில்லை, அதற்கு பின்னால் இருக்கும் செய்தியைத்தான் இதனால் சொல்ல விரும்புகிறேன். இப்போது நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் அந்த புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே. நான் சொல்லியதில் தவறேதும் இருந்தால் அது என்னுடைய அறியாமையால் தான் ஏற்பட்டது. இறைவன் நம்மை என்றென்றும் நேர்வழியில் செலுத்துவானாக. ஆமீன்.